வணக்கம், நான் ஜெஃப்னா மேரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி ஆடிக்கூழ் காய்ச்ச போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். அரிசி மா எடுத்து ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் அடித்து இது வறுத்து வச்சுருக்கிறேன். பயர் எடுத்து வறுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் சொட்டு, ஏலக்காய், பனங்கட்டி. நான் பேக்கெட் பாலில் தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி ஃப்ரெஷ் பால் கிடைக்கல, பேக்கெட் பாலில் பாருங்கோ. நல்ல பனங்கட்டி இந்த ஓலை இதுலேயே இருக்குது பாருங்கோ. இதுதான் கொண்டு வந்து செய்கிறேன். இன்றைக்கு பாருங்கோ இவ்வளோ நல்ல பனங்கட்டி என்று நீங்கள் கொண்டு காணும். இப்போ செய்முறையை பார்ப்பேன். நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். மண் பானையில் பாருங்கோ. இன்றைக்கி மண் பானையில் உங்களுக்கு அடிக்கும் காய்ச்சி காட்டுறேன். செய்முறையை பார்ப்போம் வாங்க. தேவையான அளவு தண்ணி விடுவோம். பாருங்க, தண்ணி கொதிச்சு வர பயர் போடுவோம். தேங்காய் சொட்டு ரெண்டும் நல்லா கொதிச்சு நல்லா அவியட்டும். இதுக்குள்ளே நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம். கொஞ்சம் உப்பு போட்டால் இனிப்புக்கு சுவைக்கு நல்லா இருக்கும். அதுக்காண்டி தான் போடுறது. ஒரு காத்தே கரண்டி உப்பு போடுவோம். எனக்கு போடாதீங்க, கொஞ்சமாக தான் போடணும். இதோட ஒரு கொஞ்சமாக நான் மாவில் பால் கொஞ்சம் விட்டு ஒரு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுருக்கிறேன். அதையும் இதுக்கு போடுவோம். இந்த உருண்டையும் போட்டால் தான் இந்த உருண்டையை நல்லா அவிக்கணும். அப்போ அதுக்காண்டி இந்த உருட்டி வச்சுருக்கிற இந்த உருண்டையும் போடுவோம். அவிகிற நேரத்தில் நாங்கள் இப்போ இந்த மாவை கரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். தேங்காய் பாலில் தான் கரைச்சி எடுக்க போகிறேன். இந்த பாலை விட்டு தேங்காய் இந்த மாவை கரைச்சி எடுக்க போகிறோம். தேங்காய் பாலில் மாவை கரைச்சி தான் நல்லா இருக்கும். கட்டி விடாமல் கரைச்சி கொள்வோம். பாருங்கோ எப்படி கொதிச்சுட்டேன்னதை பார்ப்போம். பாருங்கோ எப்படி கொதிச்சு நல்லா இது வருது. இப்போ நாங்கள் இந்த பனங்கட்டியையும் போடுவோம். இது நல்ல பனங்கட்டி. அதுலேயே அப்போ ஒரு இதுவும் இல்லை. அப்போ இது அப்படியே முழுசாவே நாங்கள் போட்டோம்ட்டா இது முழுசாவே கரையும். பாருங்கோ கொழுக்கட்டை எப்படி அவிஞ்சிட்டு பாருங்கோ. பாருங்கோ கொழுக்கட்டை எப்படி நல்லா அவிஞ்சு பாருங்க. நல்ல இதாக இருக்குது பாருங்க. நல்ல இதாக அவிஞ்சிருக்குது கொழுக்கட்டை. பாருங்கோ சர்க்கரை பயறு கொழுக்கட்டை எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் மாவை போடுவோம். கரைச்சி வச்சிருக்கிற மாவை ஊற்றுவோம். இப்போ மாவை கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சிருக்கிறேன். கட்டியாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். கட்டி இல்லாமல் அதுவாக குழச்சி வச்சிருக்கிறேன். பாருங்கோ நான் எல்லாம் போட்டாச்சு. இதாக விடுங்கோ. எப்படி இருக்குங்க கொஞ்சம் கொதிச்சு வர கொஞ்சம் அவிஞ்சாத்தான் மாவிட்ட தன்மை இருந்தால் தான் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் அவியட்டும். பார்த்தீங்களா, மண் பானையில் இப்படி கூழ் காய்ச்சி குடிக்கும் நல்லா இருக்கும். ஆடிக்கூழ் ஆடி மாதத்தில் நல்ல ஒரு ஆடிக்கூழ் காய்ச்சி குடிக்கிறது. பார்த்தீங்களா, இதுக்குள்ளே கொஞ்சம் ஏலக்காயும் போடணும். பாருங்க, கொஞ்சமாக ஏலக்காய் போட்டால் நல்லா இருக்கும் வாசமாக. பார்த்தீங்களா, ஆடிக்கூழ் முடிஞ்சுது. பாருங்க எவ்வளோ இதாக இருக்குன்னு ஆடிக்கூழ். அவ்வளோதான். இன்னொரு இதில் விட்டு குடிச்சு காட்டணும் எப்படி இருக்கு.
பார்த்து சொல்லுங்க இப்படி இருக்குது அடிக்கூட. பாருங்க அரிக்கூழ் நல்லா இருக்கு. நீங்களும் இப்படி குடிச்சு செஞ்சு குடியுங்கோ, நல்லா இருக்கும். பார்த்தீங்களா அரிக்கூழ கொழுக்கட்டை, தேங்காய் சொட்டு, பயறு, ஏலக்காய் எல்லாம் நல்லா இருக்கும். அரிசி மாவில் தானே காய்ச்சது நல்லது. நீங்களும் செஞ்சு குடியுங்கோ. வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.